அனைவருக்கும் வணக்கம். நான் ராம்குமார், இந்திய சுயராஜ் கட்சி தலைவர் பேசுகிறேன். ஜந்தர் மந்தர் போராட்டம் வெல்க, வாழ்க, வெற்றி பெறுக. கட்டாயமாக ஜனநாயகம் அப்படிங்கிற பேரில் 4 பேர் உட்காந்துட்டு இந்த 4 பேர் பண்ணுற அட்டூழியம் பெரிய அட்டூழியமாக இருக்குது. அதாவது கரப்பான் பூச்சி அப்படின்னு சொன்ன ஒரு நீதிபதியை இன்றைக்கி அவங்க மூஞ்சிலே இன்றைக்கி கரிய பூச்சிருக்காங்க. மக்கள் இல்லை, இளைஞர்களுடைய போராட்டம் எழுச்சி ஜந்தர் மந்தரில் மிகப்பெரிய ஒரு வரலாற்று நிகழ்வாக இன்றைக்கி இருக்குது. நான் ரொம்ப பாராட்டுறேன், ரொம்ப பெருமைப்படுறேன். அதாவது புதிய இந்தியா கண்டிப்பாக பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறேன். என்னென்னா, பழையன ஒழிக்கப்பட வேண்டும், புதியன புகுத்தப்பட வேண்டும். கட்டாயமாக புதிய புரட்சிகள் வரலங்க இந்த நாடு உருப்படாது. ஜென்செட் இளைஞர்கள் இந்த நாட்டிற்கு மிக முக்கியமான ஒரு வழிகாட்டிகள்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய வழிவகையில் வந்திருக்கேன் நானும். அதாவது அவர்கள் முற்போக்குவாதிகள், ஃபாசிஸ்டுகள் கண்டிப்பாக கிடையாது, பிற்போக்குவாதிகள் கண்டிப்பாக கிடையாது. அதனால் அந்த போராட்டம் எந்த வகையில் இருந்தாலும் கட்டாயமாக அது நல்லதாக தான் இருக்கும். அதாவது இன்றைக்கி இந்த போராட்டம் எதிர்க்கவன் எவனை எல்லாருமே தேசிய துரோகிகள், தேசிய இறைமையாண்மைக்கு மிக எதிரானவர்கள். அதாவது பிஜேபிக்கு எவன்லாம் சொம்படிக்கிறானோ அவன்லாம் இந்த தேச பக்தர்கள் ஆயிடலாம். பிஜேபியோடைய கேவலங்கள், கருமாந்திரங்கள், ஊழல்கள், பெருச்சாலித்தனமான வேலைகள், பித்தலாட்டங்கள் இதெல்லாம் சொன்னால் அவன்லாம் ஜிகாதி, டெரரிஸ்ட்டு, முக்கியமாக பாகிஸ்தான்லேருந்து வந்தவன் அப்படியெல்லாம் சொல்லிடுவானுங்க. இதெல்லாம் யாருமே தயவு செஞ்சு காது கொடுத்து கேட்டுக்காதீங்க. இந்த அண்ணா சேரான்னு ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவன் பண்ண பிரச்சனை தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது. ஏன்னா மோடி இந்தியாவிற்கு மிகப்பெரிய சாபக்கேடுங்க. அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. ஏன்னா அவர் வந்ததுனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனைகளும் இவ்வளவு ஊழல்களும் வந்திருக்கு. மன்மோகன் சிங்கு ஒரு வகையில் ஊழல் பண்ணாங்க. மோடி அதோட 200 மடங்கு ஊழல் பண்ணிட்டார். இதான் உண்மை. அவர் பண்ணதெல்லாம் ஊழல் மாதிரி தான். ஊழல் இந்திய காசை அழிச்சது, டாலர் விலையை கூட்டினது, பெட்ரோல் டீசல் விலை கண்காணாத தேசத்துக்கு போனது. இது எல்லாமே மோடி பண்ண ஊழல்கள். இன்னைக்கு அதோடைய பெருச்சாலிகளில் ஒன்று தர்மேந்திர பிரதான். அவன் பண்ண ஊழல் தான் இன்னைக்கு இருக்கிற ஜென்செட் இளைஞர்கள் போராட்டத்துக்கு காரணம். உண்மையாலுமே கடுமையாக கண்டிக்கிற ஜென்செட் இளைஞர்கள் மேலே, மாணவர்கள் மேலே, இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தின் மேலே போலீஸார்கள் தடியடி நடத்துவது மாபெரும் கண்டனத்துக்குரியது, வன்மையான கண்டனத்துக்குரியது. கண்டிப்பாக நான் மிகப்பெரிய வன்மையான கண்டனத்தை, எதிர்ப்பை நான் இதில் பதிவு செய்கிறேன். கட்டாயமாக இவங்க எப்படி சொல்கிறது, சங் பரிவார், இந்த ஆர்எஸ்எஸ் ஜிகாதி, இந்த இந்து ஜிகாதி குரூப்புகள் அங்கே போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, இராணுவ ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இங்கே அவங்க தடியடி நடத்துகிறானுங்க. உடனடியாக அவங்க அந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்த வேண்டும். அதாவது 21 லட்சம் பேர் எழுதுகிற ஒரு எக்ஸாமை பயங்கரமாக ப்ராடுத்தனமாக ஊழல் பண்ணிட்டு நீங்கள் பிரச்சனை வந்த உடனே கேன்சல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் மட்டும் நீங்கள் சொல்கிற இஷ்டத்துக்கு நீங்கள் சொல்கிற டேட்டில் நாங்கள் அவங்க எல்லாருமே எழுதி கிழிச்சிடணும் இல்லையா? இதான உண்மை. ஏற்கனவே நீட்டுங்கிறதே மிகப்பெரிய கார்பரேட் பிஸ்னஸ்ஸு. அதுவே வருஷத்துக்கு கோடி லட்சம் கோடி ரூபா பிஸ்னஸ்ஸு. அந்த பிஸ்னஸை எங்கே கெட்டு போயிருமோ, பட்டு போயிருமோன்னு சொல்லி போராடுற இளைஞருக்கு மேலே நீங்கள் தடியடி நடத்துறது ரொம்ப ரொம்ப கேடுகட்ட செயலானது. தர்மேந்திர பிரதான் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும். அமித்ஷாவும் ராஜினாமா செய்யணும். அமித்ஷாவும் இதற்கு உடந்தையாக இருக்கின்றார். இந்த விஷயத்தை இத்தோட நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன் நான். கட்டாயமாக இந்த போராட்டம் தொடர்ந்து நடக்க வேண்டும், நடக்கணும். ஒரு புதிய யுக்தியை, புதிய அத்தியாயத்தை நாம் கண்டிப்பாக எல்லோரும் சேர்ந்து களம் காணணுங்க. பாஜக அப்படிங்கிற ஒரு தேச விரோத கட்சி இந்தியாவில் அறவே ஒழித்து கட்டப்பட வேண்டும். ஒரு குறிப்பிட்ட சதவீதத்திற்கு மட்டும்தான் பாடுபடுறாங்க. அதாவது பிராமின் மக்களுக்கும் அந்த மக்களுக்கும் இவங்க தான் பாடுபடுறாங்க. வேற எதுக்கும் யாருக்கும் கிடையவே கிடையாது. இதனால் என்னால் அடித்து சொல்ல முடியும். சோனம் வாங்சு, ஜென்செட் டெல்லி ஜந்தர் மந்தர் போராட்ட குழுவினரை இந்த நாடு பாதுகாக்க வேண்டும். ஏன்னா இந்த அரசாங்கத்தின் மேலும் அதிகாரத்தின் மேலும் எனக்கு கட்டாயமாக நம்பிக்கை இல்லைங்க. அவர்களை அங்கே இருக்கிற மக்கள் தான் பாதுகாக்க வேண்டும். விவசாயிகள் பாதுகாக்க வேண்டும். பஞ்சாப் விவசாயிகளும் இதில் கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த விஷயங்கள் கட்டாயமாக வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தர்மேந்திர பிரதான் உடனடியாக ராஜினாமா செய், அவ்வளோதான் சொல்ல முடியும். கட்டாயமாக பிஜேபி வருங்காலத்தில் கட்டாயமாக ஒழிக்கப்படும்.
அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.